கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதம் 4 வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், இருதயத்திலே காணப்பட்டதான வேண்டுதல்கள், நீங்கள் செலுத்தின வேண்டுதல்களை தேவன் உங்களுக்கு அருள் செய்வாராம். வேண்டுதல் என்பது ரெக்வெஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். வேண்டுதல் என்பது ஒரு விண்ணப்பம் என்று சொல்லுகிறார்கள். வேண்டுதல் என்பது ஒரு கோரிக்கை என்பது சொல்லுகிறார்கள். பாருங்கள் அருமையானவர்களே, உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வைத்திருக்கிற கோரிக்கைகள், நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வைத்திருக்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் கேட்க வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் கேட்டு தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவர், நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கேட்டு நமக்கு அதன்படியே நமக்கு செய்கிறவர் நம்முடைய தேவன். பாருங்கள், ஒரு நாள் அதிகாலை வேளையிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். லூக்கா 1:13 தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்பதாக சகரியாவை பார்த்து தேவன் சொன்னார். சகரியாவினிடத்தில் தேவன் சொன்னார், சகரியாவே நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவின் வேண்டுதல் என்ன? சகரியாவுக்கும் எலிசபெத்திற்கும் குழந்தை இல்லை. ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை தாரும், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி கேட்டிருப்பார்கள். பாருங்கள், தேவன் அவருடைய வேண்டுதலை கேட்டு அவனுடைய வேண்டுதலுக்கு ஒரு சிறப்பான பதிலை கொடுக்கிறார். யோவான் ஸ்நானகன் அவருடைய வயிற்றிலே பிறக்கிறார். எவ்வளோ பெரிய யோவான் ஸ்நானகர், தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணின ஒரு யோவான் ஸ்நானகனை தேவன் எலிசபெத்தினுடைய வயிற்றிலே பிறக்க முடியாய் தேவன் செய்கிறார். உங்களுடைய வேண்டுதலுக்கு சிறப்பான பதிலை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். த பெஸ்ட் என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்டதான நீண்ட நாட்களாக கால தாமதமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. எத்தனையோ நாட்கள் நான் ஜெபித்து விட்டேன், எத்தனையோ நாட்கள் நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன், ஆனாலும் என் இருதயத்தில் நான் ஜெபித்த ஒரு ஜெபத்திற்கும் பதில் வரவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்காதிருங்கள். அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு பெஸ்டானதை, நல்ல சிறப்பானதை, தரமானதை தேவன் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாஞ்சையை காட்டிலும் கோடி கோடி மடங்கான வாஞ்சை தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. உங்களுக்கு அவர் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார், உங்களுக்கு அவர் கொடுக்க வேண்டும் என்பது தேவன் வாஞ்சிக்கிறார். அருமையானவர்களே, தேவன் தம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், யோவான் ஸ்நானகனை கொண்டு கர்த்தர் செய்த காரியம் மிகப்பெரியது. அருமையானவர்களே, நாம் எதிர்பார்க்காத நேரத்திலே நாம் வேண்டிக் கொண்டதற்கான பதிலை தேவன் அனுப்புவார். நிச்சயமாகவே நாம் வேண்டிக் கொண்டதான வேண்டுதலுக்கு தேவன் பதில் தருவார். சத்தியமாகவே நம் இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் நிறைவேற்றுவார். எனவே மனம் சோர்ந்து போகாதிருங்கள், நம்பிக்கையை இழந்து விடாதிருங்கள், முகவாடலாக இராதிருங்கள். உங்கள் முகத்தின் கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள், திடனற்று போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். உங்கள் கோரிக்கைக்கான பதில் வரும் நாட்கள் சமீபித்திருக்கிறது. உங்கள் கோரிக்கைக்கான பதில் வரும் நாட்கள் சமீபித்திருக்கிறது. நிச்சயமாக அது சத்தியம். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் கோரிக்கைக்கு நிச்சயமாய் தேவன் பதிலை அனுப்ப வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், யாக்கோபு 5:16 வாசிக்கிறோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. பார்த்தீர்களா? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலனுள்ளதாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் பலனுள்ளவர்களாக இருக்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கிறது? பலனற்று போன ஒரு வாழ்க்கை போல் இருக்கிறது. நாம் சொல்லுகிறோம், என் வாழ்க்கை ஒரு விரக்தியாக இருக்கிறது, என் வாழ்க்கை ஒரு வெறுமையாக இருக்கிறது, என் வாழ்க்கை மிகவும் ஒரு பலனற்று போன ஒரு நிலைமையிலே நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி. ஆனால் உங்களுக்குத்தான் தேவனுடைய வார்த்தை, ஆமேன், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி. நீதிமானே, நீங்கள் ஜெபித்திருக்கிற ஒவ்வொரு ஜெபமும் அது பலனுள்ளது. தேவன்
உங்களுடைய விண்ணப்பத்திற்கான பதிலை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் கேட்கிற தேவன், தேவன் செய்கிற தேவன். உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு தேவன் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். நிச்சயமாக அவர் செய்வார், நிச்சயமாக அவர் செய்வார். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம், எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்திருக்கலாம். என் தேவன் எனக்கு செய்வார், என் தேவன் எனக்கு கொடுப்பார் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். தேவனைப் போல கொடுப்பவர்கள் யாரும் இந்த பூமியிலே இல்லை. தேவனைப் போல செய்கிறவர்கள் யாரும் இந்த பூமியில் இல்லை. என் தேவன் எவ்வளோ மகிமையான காரியங்களை செய்கிறார், எவ்வளோ மகத்துவமான காரியங்களை செய்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் செய்வார். இப்பொழுது என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். சோர்ந்து விடாதிருங்கள் சகோதரனே. நீங்கள் உங்கள் இருதயத்தில் வசனம் சொல்கிறது போல கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். மனமகிழ்ச்சியாயிருங்க, துக்கமாக இருக்காதீங்க, சோர்ந்து போகாதிருங்க. உங்கள் இருதயத்தில் நீங்கள் வேண்டுதல் செஞ்சீங்களே, நான் ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டணும், நான் நல்ல ஒரு கார் வாங்கணும், நான் நல்ல ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும், எனக்கு சீக்கிரத்தில் திருமணம் நடக்கணும், இப்படியாக என்னுடைய கடன் பிரச்சனைலாம் மாறணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கணும், என்னெல்லாம் நீங்கள் வேண்டிக் கொண்டீங்களோ எல்லாம் அவருடைய சத்தத்திற்கு செவிகளிலே ஏறிற்று. அவைகளை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் மனசில் நினைக்கிறத, நீங்கள் மனசில் ஆசைப்பட்டதை கூட தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க. நீதிமானுடைய ஆசை நன்மையே. நீதிமான் நன்மையான காரியங்களை தான் ஆசைப்படுவான், தீமையான காரியத்தை அல்ல, பாவமான காரியத்தை அல்ல, துன்மார்க்கமான காரியத்தை நீதிமான் யோசிக்க மாட்டான். நீங்கள் நன்மையான காரியத்தை சிந்திக்கிறபடியினாலே, நன்மையான காரியங்களை தேவ சமூகத்தில் வேண்டுதலாக வைத்திருக்கிறபடியினாலே, அந்த நன்மையான வேண்டுதலுக்கு தேவன் நிச்சயமாக அவர் பதில் கொடுப்பார். அந்த பதில் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது, உங்கள் வாசல் அருகே வந்திருக்கிறது. நிச்சயமாக என் தேவன் அனுப்பும் பதில் சமீபமாக இருக்கிறது. அதை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். உங்கள் கோரிக்கைக்கான பதில் வரும் நாட்கள் சமீபித்திருக்கிறது. நிச்சயமாக அது சத்தியமாக தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது உங்களுக்கு கட்டாயமாக கொடுப்பார். ஆண்டவரே, நன்றியோடு கூட நம்மை துதிக்கிறோம். இந்த கால வேளையில் கூட ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக நான் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். இருதயத்தில் எத்தனையோ விதமான வேண்டுதல்களை வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயம் நிறைய காரியங்களை விரும்புகிறது, நிறைய வேண்டுதல்களை வச்சிருக்கிறோம்ப்பா. எனக்கு இது நடக்குமா, எனக்கு இது நடக்காதா, நான் சோர்ந்து இருக்கிறேனே, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்வாரா என்று சொல்லி அநேக கோரிக்கைகள் ஆண்டவரே, அநேக விண்ணப்பங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் தகப்பனே. எல்லா விண்ணப்பத்திற்கும், எல்லா வேண்டுதல்களுக்கும் தேவன் பதில் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வேண்டுதலுக்கெல்லாம் கர்த்தர் பதில் தாங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சோர்ந்து போக விடாதீங்கப்பா. எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்களோ, எதுக்கெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறாங்களோ, எதெல்லாம் தேவ சமூகத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, அதையெல்லாம் தேவன் அவருடைய கைகளிலே கிடைக்கும்படியா நாங்கள் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் கிடைக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, அவருடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நடக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஜபங்களுக்கு ஏற்ற பதிலை கர்த்தர் அனுப்புங்க ஆண்டவரே. இப்பொழுதே பல நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜபங்கள், பல மாதங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் அப்படியே நிறைவேறுவதாக. என் தேவன் செய்து முடிப்பீராக. என் தேவன் அவர்களுக்கு கொடுப்பீராக. ஒரு ஜபத்தையும் தள்ளாதீங்க ஆண்டவரே. ஒருவருடைய ஜபத்தையும் தள்ளாதீங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஜபத்தையும் கேட்டு கர்த்தர் பதிலை அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருடைய இருதயத்தில் காணப்படுகிற அந்த வேண்டுதல்களை ஆண்டவரே அப்பா நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. ஏற்ற வேலையில் அவைகள் எல்லாம் நீங்கள் செய்வீங்கப்பா. பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை ஏற்ற வேலைகளை நீங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ இன்னைக்கு செய்யுங்க ஆண்டவரே. அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை, அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை இன்றைக்கு அவர்களுக்கு அருள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் கைவிடுகிற தேவன் அல்ல, விட்டு விலகுகிற தேவன் அல்ல. ஒரு மிரக்கல் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. வேண்டுதலுக்கான பதிலை அனுப்பும், வேண்டுதலுக்கான பதிலை அனுப்பும். நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எங்கள் வேண்டுதலுக்கான பதிலை அனுப்புகிற தேவனே, நீர் எங்களுக்கு செய்கிற அந்த நன்மையை நிமித்தம், நீர் எங்களுக்கு செய்கிற அந்த அற்புதத்தை நிமித்தம் எங்கள் இருதயம் மகிழ்ச்சி அடைய வேண்டும்.
எங்களுடைய இருதயம் பூரிப்படைய வேண்டும். நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான பதிலை அனுப்புவீராக ஐயா. ஒவ்வொருவருக்கும் பதில் தாரும் ஆண்டவரே. ஒருவரையும் கைவிடாதிரும் ஆண்டவரே. நீர் அனுப்புகிற பதில் நன்மையான பதிலாக இருக்கட்டும் தகப்பனே. இன்னைக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன், என்னுடைய பண தேவைகள் இருக்கிறது, என் பண தேவைகளை தேவன் சந்திக்க மாட்டாரா என்று சொல்லி ஆண்டவரே வேண்டுதல் வைக்கிறார்களே. பண தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. இன்னைக்குரிய பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்கப்பா. இன்னைக்குரிய போராட்டத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. இன்னைக்கு அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை தேவன் உண்டாக்கி கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். என் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்குரிய பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உமது பிள்ளைகளை விடுவிப்பீராக ராஜா. தேவன் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.